ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, எது உண்மையோ அதுவே எங்கள் காதுகள் கேட்கட்டும். எது தூய்மையோ அதையே எங்கள் கண்கள் பார்க்கட்டும். எது தெய்வீகமோ அதையே நாங்கள் போற்ற வேண்டும். தாயே, எங்களின் அனுதின தியானம் எங்களை ஒளிரச் செய்ய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் அமைதி, அன்பு இருக்க வேண்டும். தாயே, தங்களின் அன்பு மூலம் நாங்கள் எங்களின் மாயைகளிலிருந்து மீட்டிருக்கிறோம். தாயே, எங்களை தங்களின் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியுள்ளீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அச்சங்களை அகற்றி எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் உயர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனம் நமது இதய சக்கரத்திலேயே வைத்து அன்னையின் ஆசீர்வாதத்தை நாம் நமது கைகள் மூலமாக உணரலாம். கவனம் அப்படியே நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். இதய சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவின் 1000 இதழ்களிலும் அந்த தாமரை விரிந்த நிலையில் நாம் அன்னையின் தரிசனத்தை காண்பதன் மூலமாக நம்முடைய சகஸ்ராரா விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாம் நமது சகஸ்ராராவில் இப்பொழுது உணர்கிறோம். கவனம் மட்டும் நமது சகஸ்ராரம்.
நமக்கு இதை உணர்த்திய அன்னைக்கு நன்றி கூறி 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனம் இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களை தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாகவும் எங்களை நிர்வகிப்பவரும் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து தங்களின் கவனத்தை எங்களின் இடநாடியில் செலுத்தி நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான திட்டமிடுதலையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருந்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க ஆசிர்வதியுங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய மைய நாடி. தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் எண்ணங்களை தெளிவுபடுத்துபவரும் தாங்களாவீர். எங்களின் செயல்களை கட்டுப்படுத்தி நிர்வகிப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களது செயல்களிலும் தாங்களே எங்களை வழி நடத்தி நாங்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கான முழுமையை அடைவதற்கு அருள் புரிபவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருப்பதற்கு தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். நமது மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்கள் மீது அன்னை அவர்கள் ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக இருக்கிறார். நமது முழுமையான கவனத்தை நமது மூலாதாரத்தில் செலுத்தி ஸ்ரீ கணேசரின் சொரூபத்தை நாம் தரிசனம் செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபத்தில் எங்களின் மூலாதாரத்தில் வசிக்கிறீர்கள். தாயே, எங்களது மூலாதார சக்கரத்தில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் அல்லது அதை பற்றிய யோசனைகளும் எங்களுக்குள் இருக்கும் விருப்பு வெறுப்புகள், கோபங்கள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், இவை எதுவாக இருந்தாலும் இந்த எதிர்மறை ஆற்றலை தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள். எங்களை அன்பானவர்களாக மாற்றுங்கள். தாயே, தயவு செய்து ஸ்ரீ கணேசரின் குணமான விவேகம், தூய்மை, ஞானம், மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களையும் எங்களுள்ளும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் 4 இதழ்களிலும் தங்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு தாங்களே எங்களை ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேசர் விசேஷம் கூறுவோம். ॐ
नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி, தயவு செய்து எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற கோபம் அல்லது எரிச்சல் அல்லது எதிர்வினை எண்ணங்கள், எங்களது எதிர்கால சிந்தனைகள், திட்டமிடல், குடும்பத்தினரை பற்றிய எண்ண ஓட்டங்கள், குழந்தைகளை பற்றிய பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள், எங்களின் வேலைகளை பற்றிய எண்ணங்கள், இவற்றால் ஏற்படுகின்ற வெப்பத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் தங்களின் தெய்வீக ஞானத்தின் ஆசிர்வாதத்தை அளித்து எங்களுக்குள் ஞானத்தை முழுமை நிலையிலிருந்து உணர்த்தியவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் படைப்பாற்றல் திறனை தயவு செய்து மேம்படுத்துங்கள். எங்களின் தெய்வீக அறிவின் ஞானத்தை எங்களுள் மிளிரச் செய்யுங்கள். தாயே, இந்த அனைத்து தெய்வீக குணங்கள் எங்களுள் நிலை பெற்றிருக்க தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு, எங்களுக்குள் இருக்கின்ற அதிருப்தியான எண்ணங்களையும் உணர்வுகளையும், அமைதிக்கு எதிரான அதிருப்திகளையும் அதன் உணர்வுகளையும் அமைதியின்மையையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் நாபி சக்கரம் தங்கள் அருளால் ஆசிர்வதிக்கப்பட்டு அதன் தெய்வங்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் மன அமைதி, திருப்தி, போதுமென்ற மனம், தர்ம குணங்கள் அனைத்தையும் எங்களுள் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனம் பவசாகரம். தாயே, எங்களின் ஆதி குருவான தாங்கள் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயராக இருந்து எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கிறீர்கள். நாங்கள் அனைத்து வளங்களை பெற்றிருந்தாலும் எங்களின் ஆதி குருவான தங்களை உணர்ந்து எங்களின் மனம் தங்களின் பொற்பாதத்தில் ஒன்றாக விட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை. தாயே, தங்களை நாங்கள் முழுமையான சரணாகதி அடைந்த அந்த தூய உணர்வின் பிரதிபலிப்பு நிலையை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, அனைத்து வேதத்தின் பொருளை உணர்த்துகின்ற தாங்கள் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். ஒரு குருவின் நிலையை நாங்கள் முழுமையாக அடைவதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள், பொய்மைகள், கோபங்கள், அகங்காரங்கள் அனைத்தும்
தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களுள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரத்தை கூறி தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, இந்த மனித பிறவியில் நாங்கள் தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். தாயே, மனிதர்களாகிய எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றது. அதை நாங்கள் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களது தாயாக இருந்து அன்பு செலுத்துபவரான தாங்கள் எங்களது தந்தையாக இருந்து எங்களது பொறுப்புகளை சுமப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கும் பயம் எதுவாக இருந்தாலும், அதை ஏற்படுத்தும் காரணங்கள் எதுவாக இருந்தாலும், அவற்றை அகற்றுபவர் தாங்களாவீர். தாங்கள் எங்களது தாய், தந்தை, உறவினர், நண்பர், பாதுகாவலராவீர். நீங்கள் எங்களை நேசிக்கிறீர்கள். எங்களை எப்பொழுதும் கவனித்துக் கொள்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் கவனம் தங்களின் பொற்பாதத்திலேயே இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தங்களால் மட்டும்தான் அனைத்தையும் செய்ய இயலும், அனைத்தையும் மாற்ற இயலும். நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடம் பிரார்த்தனை செய்வது
நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்றும் தூய அறிவுடையவர்களாகவும் திருப்தியான நிலையிலிருந்து ஒரு சுயம் குருவிற்குரிய செயல்பாட்டில் பற்றற்ற நிலையிலிருந்து எவ்வித விருப்பு வெறுப்புகளும் இல்லாத நிலையிலிருந்து எங்களின் அனைத்து செயல்களும் இருக்க தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம். தாயே, எங்களுக்குள் சாட்சி பாவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்கு பற்றின்மையை தாருங்கள். நாங்கள் முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக இருக்கும் தாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாட்சிமையையும் ஸ்ரீராமரின் குணத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஸ்ரீ லலித சக்கரமும் ஸ்ரீ ஸ்ரீ சக்கரமும் தங்கள் அருளால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவர்களின் சக்திகளை தங்கள் அருளால் பெற்று எங்களை நேரிய வழியில் தயவு செய்து செயல்படுத்துங்கள். கவனம் மெதுவாக நமது ஹம்ச சக்கரம். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் ஸ்ரீ ஹனுமரின் உண்மையான ஞானம் அவரின் செயல்திறனையும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்தி எங்களின் ஹம்ச சக்கரத்தை ஒளிரச் செய்யுங்கள் அம்மா. கவனம் நமது ஆக்ஞா சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நமது சகஸ்ராரம். தாயே, எங்களின் சூட்சும சரீரத்தில் இருக்கின்ற எல்லா தடைகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களின் சகஸ்ராரத்தில் உணர தயவு செய்து அனுமதி தாருங்கள். தங்களின் ஆசீர்வாதங்களான குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாங்கள் எங்களின் சகஸ்ராரத்தில் உணர்வதற்கும் தாங்களே அருள் புரிந்து அனுமதி தர வேண்டும் அம்மா. கவனம் நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். நம்மால் கொண்டு செல்ல இயலாது. அன்னையின் ஆசிர்வாதம்தான் நம்மளை அங்கு அழைத்து செல்லும். அதனால் முழுமையான சரணடைந்த நிலையில் பக்தி மார்க்கமாக நாம் நமது கவனத்தை மேலே கொண்டு செல்லுவோம். நாம் உணர்கின்ற இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் சகஸ்ராராவிற்கும் மேலே நம்மால் உணர முடியும்.
கவனம் மெதுவாக நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து மேலே கொண்டு செல்கிறோம். வேண்டுமானால் நமது வலது கையை நமது சகஸ்ராராவிற்கு மேலே வைத்து மெதுவாக மேலே கொண்டு செல்லுங்கள். அந்த கைகளின் மூலமாக அந்த நுண்ணதிர்வுகளை உங்களால் உணர முடியும். ஸ்ரீ சச்சித் ஆனந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். I was telling you about how difficult it is to be a mother and a guru, because both are very contradictory functions, and especially for a person who wants to be in charge of your salvation, to be the Mokshadayini, it is extremely difficult, because the path is so delicate and so treacherous that all of you have to come yourself, walk across. And if you fall this side or that side, there is disaster for you. I am watching your climbing, and I see you coming up with a mother's heart and a guru's hand. And then I get the glimpses of people falling. I try to tell them, come up. Sometimes I shout. Sometimes I pull them up. Sometimes I love them, caress them. You can yourself judge within yourself how much I've worked on you, how much I've loved. But how much do you love yourself is the point. I've told you that for a Sahajogi, the whole thing should be decided by the witnessing power. Now the witnessing power is silent, it doesn't talk. If you are a very talkative person, then it's not going to help you much. You have to come in balance. For the first time in this incarnation, I have started talking, and I get throat trouble because I'm not used to this kind of talking. So for you people, it is necessary that you should not talk unless and until you feel like talking. And very few sentences, conclusive. As I told you before, the tongue is the master of all the organs of distraction. If you could master your tongue, you have mastered all of them in a way. Because everything has to be palatable. For example, you look at a woman. If she is not palatable, then she may be beautiful, but you don't want to look at her. She decides, the tongue decides about it. If you want to eat some food, if it is not palatable, then you don't want to eat that food. It has to be palatable.
then a thought also. A thought has to be palatable. If it is not palatable, you are not going to have it. So the deciding factor is the tongue. The root of the tongue goes up to the Vishuddhi chakra, which controls your ego and superego, or you can say that the tongue is reflected in superego and ego in a way. Through your tongue, when you speak, one can make out whether you are in the realm of ego or superego. She expresses, she decides. But if you understand her, then you know how to handle her. She is your friend. And Saraswati herself resides in your tongue. If you know how to handle your tongue, then Sahaja Yoga can rise very high up. Because when others meet you as Sahaja Yogis, they also see how the way you talk, the way you eat, the way the things are palatable to you. It is the tongue that decides. If you are really very much evolved, you will be amazed that if you eat some food somewhere, immediately the tongue will immediately throw it out. It won't have it if it is something wrong. If some prasad so-called is given to you, which is given by some wrong type of man, immediately your tongue will throw it out. It won't be able to take it in. And even if you take some or other force down in the stomach, still the tongue will inform the brain that throw it out. And the brain will inform the stomach that throw it out. It will be unpalatable. So the action of Vishnu in the stomach up to the action of Sri Krishna, the same personality, is all judged by your tongue. So you must know how pure, holy your tongue should be. That when you take the name of your mother with this tongue, you must know it has to be the holiest of holy. It is very important how you use your tongue. Those who talk very bluntly are just the same. Those who talk very sweetly to get something out of you is the intention. As I have told you, it controls ego and superego. Even if Sahaja Yogi understand that the witness is also here at the Vishuddhi chakra. So your witnessing power will increase and decrease according to your tongue. Of course, it controls 16 subplexes. It also controls the muscles of the eyes. It controls all the muscles. It controls the palate. It controls the teeth. It controls the ears. But ears, you hear something, you cannot control it. Tongue you can, because that is the thing which releases, which goes out. With the ear you cannot give anything to others. That is just one way. This is double way thing. You take in something and also you can throw out something. It has a double purpose. It is a very important organ, and that's why we have to look after our tongue. When the Kundalini is rising, that means one thing is there, that your attention has become subtle, from gross to subtle. But it has to become subtler and subtlest, and then it has to go beyond that. By becoming subtle, only it comes up through the Agya. Because Agya is just like a hole in a needle. So it penetrates through that with the subtleness. Because of that subtleness, your attention sees everything but in a subtle form. Now this is a new experience for you. That's why you do not recognize what is that.
In a group of Sahajogis, you can witness these things very carefully and clearly. There is one person whose eyes are roving still around. He's a Sahajogi. He's sitting down, he's looking here, looking there, looking that side, who is coming, who is going. Of course, this person is still in the growth state, you can say. Though he's got his attention up here, by Mataji pulling it out, you see, and hanging on to it. But still the person himself is still dragging outside into the growth. So don't bother about that. But even the person who is now, say, attentive, we can say attentive, because you see, words are not so precise. Even if you notice such a person, you will find his two forces in a very subtle way are acting. One is his subtle ego, another is a subtle super. When you become subtle, suddenly you get also powers of the subtle. Let us see the ego side of it. You start feeling inside yourself in a very subtle way that you do not recognize that it is ego. It is too subtle to be recognized. That you have got powers now to cure. You start feeling that now you have powers to raise the Kundalini. See how it goes down sedimenting into you. Then you start feeling you have powers to express yourself. Because you think you have learned Sahaja, and now you know the essence of it, and you can talk about it. This subtle ego develops into you. And the fourth type of subtle ego develops when you see the other person's super ego is developing. That is the most dangerous. It so happens that some people whose super ego develops now because they have had previous gurus, previous problems, you see, the way they have been following religion, some mistakes and all that. Because of their mistakes, their super ego develops. You see something happening to them. Say Mr. X is fine. That a superego is coming on to him, some negativity is flowing into him. So his ego starts developing against that force in a subtle way. Now he calls it a positive force. It is a positive force, no doubt. But he overcrosses it. When he overcrosses that side, he tries to push the superego another person. He trips over. He thinks he's doing the right thing. Of course he is doing in a way. But to a point. And then he becomes very hot-tempered. He goes on passing remarks about others. He says harsh things. That's how the subtlest point starts. To a point is all right. To a point, because in this I would say Ganesh and Jesus should be treated as the judging points. Christ did not mind when he was crucified. Not only that, but he asked for forgiveness for all those. But if his mother was even touched by somebody, he would have taken out his 11 Rudras and killed them. That's the point. When it comes to your mother, then of course, your ego and superego both have a meaning. But beyond that, if it starts directed at every Sahajogi, then you don't know where to have the balance. For example, then such people, anything done to them also they identify themselves with mother. And they think, no, he has said it to me, that means it is to mother also. It is not. You must know where you are criticized and where your mother is criticized. These are two things. That's why I said judging point is Christ. When he was crucified, he accepted it, though he was so much one with his mother. But still he could strike that line. When you are crucified, you are not to cry. But if anybody says anything against the mother, then of course. Now try to understand yourself. Now you are watching yourself. Whatever I am saying, you are watching yourself. It is for your good. That is how you find somewhere a person who gets a superego invasion. First of all, superego invasion is very, very deep and subtle. It's extremely deep. It comes into you in such a manner that you do not understand it. The other person who is very positive, so-called, will think that that person has got a negativity. But he won't know that he is overcrossing his positivity towards negativity itself, because once you cross this line, you go to this side. Once you cross this line, you go to this side.
So immediately you are becoming negative once you cross this point. And it's the Sahasrara, is the Brahmarandra. Beyond the Brahmarandra, if you are pushing down, then you are crossing to the other side. You are playing into hands of other people. Now you must judge yourself and see, now, hello Mr. X, how are you behaving now? Immediately become a witness, you see witness of yourself. Now how the superego and ego, you see sometimes in some people, sometimes the ego presses the superego and the superego presses the ego. I've seen it. They don't know whether they are egoistical or whether they are dominated. They really do not know. They cannot decide. Because it's such a going on, wobbling all the time. That's why I say, better. You must sit down, settle down. See for yourself. Am I settled? Watch within yourself. Even you can feel the force. Actually, you can feel the force moving from this side to this side. You'll feel the force moving from this side to this side. Try to bring it in the center. Now, ego and superego, when they go on like that, you can say wobble one to another. It happens like this. At one moment, you start feeling dejected, frustrated. Terrible sister. Nonsense. Yeah. The other moment, you sit on yourself. Sit on others. You ask others to get out. This is bad. I didn't like that man. That fellow came. That fellow caught me. That thing happened. This thing happened. Two extremes you move to. That's not the way to Sahaja. Sahaja Sahaja means that you are a witness. Sahaja. It has double meaning. Sahaja is normally used for a word which is simple. You are in a Sahaj method. Means you are a witness. You watch it. Look at these trees. They are just witnessing. They are not saying anything. They are just there. It is to be. It is just to be at this point. Are we that? Every movement dealing with anything, then you will not have any organizational problems. You have organizational problems because you are not a witness. You will find two types of people. One who will say, I am suffering too much. The others will say, no, not me. Then they interchange also. See, their attitudes interchange. You can mix them. But you can just know where to stop it. You become a witness, silent. After talking for 1 minute, you just become silent. That's the best way. I think I can say a practical way. Is for your tongue is to be silent. As far as possible to be silent and be watching. But some people are silent and brooding. That's the worst thing that you are doing. No. Silent and watching. Neither brooding, not planning how to hurt others. And then suddenly a sentence will come out which will be so filthy, so cutting, so horrid, so full of venom, that you think from where it has come, oh God. Such silence is absolutely useless. It should be like a river flowing. The river has its own depth and on top it is flowing. It's just 1 mile. That kind of a silence one should have. Not a forced one, but a silence of a witness. Even such a person is talking inside the flow of the silence. You are one with that silence which is filling you up all the time. And you can witness that in every leaf, in every movement of the leaf, you see the silence. They do not speak, but they manifest. In the same way, you do not speak, you manifest. Of course, human beings are higher than them because they speak. But if speak becomes a burden, a problem, a cutting instrument, it is better not to speak. Another thing a Sahaja Yogi must know, that eyes are very important for Sahaja Yoga. When the Kundalini rises, then the dilatation of the pupil takes place, because you have seen the children how their eyes are dilated, just gaping at everything. What is happening? Just gaping. Silence, the complete silent seeing goes on through the eyes. And that's why eyes are very important. You must learn to fix your eyes within yourself, in your heart. Humble down in your heart. Fix your eyes in your heart. I say that way, but I don't know if you can do it. I don't know if you can do it, but if you could do it, that's a very good way of doing things. Looking at everyone, gazing at everyone,
seeing this, seeing that is a very bad exercise for your eyes. It's a very bad habit. Try to keep your eyes low on the earth, Mother Earth, watching the lower part of the body than the face, because face, if you are made that way that you can watch the face is all right, but you are not yet made. Best thing is to see to the feet, and your eyes will touch their gross sense, feet, from where the sensation of vibrations go upward, and the Kundalini rises better. Actually, those who suffer from low Kundalini rising, if they could rub oil on their feet and wash their feet, it's a very good thing. That's why Christ washed the feet of his disciples. I wish I could do that if you allow me and permit. Because the whole grossness is in the feet. And if you touch somebody with your eyes, realize people I'm saying, their feet, most of their grossness will disappear. And you won't have that much problem with them. That's why Christ washed the feet of his disciples. You also wash your feet and keep them clean, so that the grossness drops out. I have explained in brief way, but if you want to ask me questions, ask. Because still I find that the Sahaj Yogis are not rising as fast as they could. Because the bringing Kundalini up to this and up to this is possible for me. But taking it back into your close being is your own job, which you have to do. In Marathi, as they say it, Adi Kalasamagapaya. I have built the top, the dome for you, and the dome is now to be supported by you. I have taken you to the dome. But you cannot bring it down, because either you are frustrated with yourself. By being frustrated, what are you going to gain? Or else you are frustrated with others. Just be silent and be witnessing. As Sai Baba has said, Saburi, patience. It comes. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆனந்தமான சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும், எங்களின் தியானத்தில் நாங்கள் தங்களின் அன்பை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.